Good MC friends. In the short video, ஒரு simple explanation why IMC different from other network marketing company. 5 reason இருக்கு why IMC different. ஒன்னாவது ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்தியா 2007 58 வயசுல இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரே சிங்கிள் ப்ராடக்ட் எலவரால் ஆரம்பிச்சார். அப்ப இன்றைக்கு ஐஎம்சி இந்தியாவில் 350 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ மலேசியாவுக்குள்ள வரும்போது நான் இதுல பங்கெடுக்கும் போது 3 கேள்வி என்னை கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னாவது இந்த எலோவேரா மட்டும் வேலை செய்யல அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் 350 ப்ராடக்ட் வந்திருக்குமா அப்படி. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த எலோவேரா மட்டும் வேலை செய்யலன்னா இன்னைக்கு ஐஎம்சி இந்தியாவில் 20 மில்லியன் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலோவேரா மட்டும் வேலை செய்யலன்னா இன்றைக்கு இந்தியாவில் ஐஎம்சி மில்லியன்ஸ் ஆஃப் ரிங்கெட்ஸ் மந்த்லி நடக்குமா அப்படி. ஸோ அதனால இன்னைக்கு மலேசியாவில் ஐஎம்சி இந்த சிங்கிள் எலோவேரால் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 50 ப்ராடக்ட் உள்ளே கொண்டாந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் வேலை செய்யுதுன்னா மலேசியாலையும் கண்டிப்பாக வேலை செய்யணும். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மலேசியாவில் 3000 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு. பட் அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே சொந்த பிளான் கிடையாது, சொந்த ரா மெட்டீரியல் கிடையாது, சொந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் சென்டர் எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐஎம்சி ஸ்டாண்ட் அவுட். மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஎம்சி ப்ராடக்ட்ஸ் ஆர் அஃபோர்டபிள் பை ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் சேல் பிரைஸ் ஃபார் மெம்பர்ஸ். என்ன சொல்ல வரேன்னா, என்னோட 30 வருஷம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யார் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோ இன்கம் குரூப் B40 அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தான் பெரிய லட்சியம் கனவு இருக்கும், சிறிய முதலீடு போட்டு பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ பெரும்பாலும் அதே இந்த ப்ராடக்டோட விலை 300-400 வெள்ளியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி போய் பிஸ்னஸ் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட வருமானமே பார்த்தீங்கன்னாக்கா 1500 வெள்ளி 2000 வெள்ளியில இருக்கும். ஆனா இன்றைக்கு ஐஎம்சியை பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் as low as 9 ரிங்கெட்லேருந்து 76 ரிங்கெட் வரைக்கும் இருக்கு. அப்ப 9 ரிங்கெட்னு சொல்லும் போது எல்லாரும் பாக்கெட்லயும் அந்த 9 ரிங்கெட் இருக்கும். ஸோ ஒரு பிசினஸ் வாய்ப்பு எல்லாத்துக்குமே போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த ஐஎம்சி. நாலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஎம்சியோட இஸ் அ ஸ்டெப் அப் பிளான். அதாவது இந்த ப்ராடக்ட் பேஸ் ப்ரோக்ராம் கம்பெனிக்கு இது சிறந்த ஒரு பிசினஸ் பிளான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க நெட்வொர்க்ல யாரு எங்க வேணாலும் சரி, ரைட் ஃப்ரம் கங்கா பர்லேஸ்லேருந்து பசைக்கூடாங் ஜோஹோபார் வரைக்கும் யார் உங்களுக்கு கீழே ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வருமானம். ஓகேங்களா. ஸோ அன்லைக் பைனரி பிளான். நான் அஞ்சாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, ஐஎம்சி லெவரேஜ் ஆன் 3 மெகா இண்டஸ்ட்ரி. அதாவது ஒரு பிசினஸ்குள்ள நம்ம வரோம் அப்படின்னா என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியை இந்த கம்பெனி லெவரேஜ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்சி 3 இண்டஸ்ட்ரி லெவரேஜ் பண்ணுது. ஒன்னாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு மலேசியால இஸ் அ $1 billion industry. Worldwide is $1 trillion, but Malaysia பார்த்தீங்கன்னா it's $1 billion industry because யான்னு பார்த்தீங்கன்னா the demand for the health industry, அதாவது ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் 1950 60 70 பிறந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு 50 வயசுக்கு மேலேயாச்சு. அதனால the ஏஜிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணல அந்த டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பற்றாக்குறையா இருக்கு, டாக்டர் பற்றாக்குறையா இருக்கு, மூளைக்கு மூளை ஃபார்மசி திறந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஎம்சி ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை தான் இன்னைக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஓகே, இன்றைக்கு நிறைய பேர் டிக்டாக் எலோபேக்ல ஆன்லைன் ஷாப்பிங் செஞ்சு வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொந்தமா ஒரு ப்ராடக்ட் கொண்டாடணும் அப்படின்னா நீங்க சொந்தமா கஸ்டம் கிளியரன்ஸ் அப்ரூவல் எடுக்கணும். தென் சேம் டைம் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங் பண்ணி ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா சொந்த பேக்கேஜிங் செய்யணும், பேமெண்ட் ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாம் நீங்க செஞ்சுதான் நீங்க உங்க சொந்த ப்ராடக்ட் எடுத்து தர முடியும். ஆனா ஐஎம்சில பாத்தீங்கன்னாக்கா உங்க வேலை நீங்க கம்யூனிட்டியை மட்டும்தான் பில்ட் பண்ணணும். ஒன்ஸ் கம்யூனிட்டியை பில்ட் பண்ண யாரு எங்க மலேசியாவில் வாங்கினாலும் சரி, கம்பெனி டைரக்டா அவங்களுக்கு டெலிவர் பண்ணுங்க. உங்களுக்கு வருமானம் உங்க நெட்வொர்க்ல யாரு எங்க வாங்கினாலும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் கம்பெனி டைரக்டா அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கு. நான் மூணாவது பாத்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியா பாக்குறாங்க. பட் லெட் மீ டெல் யூ, இன்னைக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அதிகமான கோடீஸ்வரனை உருவாக்கக்கூடிய ஒரே துறை, ஒரே இண்டஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்
மார்க்கெட்டிங். நான் மேலும் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு முன்ன இந்த கடந்த 16 மாசத்துல ஓகே என்ன மாதிரி வருமானம் ஓகே ஐஎம்சில கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் ஷேரிங். அதாவது நான் இந்த வாய்ப்பு வந்து பிப்ரவரி 2024 ஈடுபட்ட அன்னைக்கு மாசம் வருமானம் பார்த்தீங்கன்னா 88 வெள்ளி தான். தென் இன்னைக்கு போன மாசம் இந்த வருமானம் வந்து 88 வெள்ளியில ஆரம்பிச்சு இன்னைக்கு 16 மாசத்துல வந்து 29,000 வெள்ளி வரைக்கும் டச் பண்ணிருக்கு. ஸோ அப்ப இன் டோட்டல் இந்த 16 மாசத்துல பாத்தீங்கன்னா 2,77,000 வெள்ளி வருமானம் கொடுத்திருக்கு இந்த ஐஎம்சி. ஸோ அப்ப அதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உங்ககிட்ட ஷேர் பண்ண அந்த 5 ரீசன் வாய் ஐஎம்சி டிஃபரெண்ட் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. ஸோ அது வேலை செய்து இந்த ஐஎம்சி பிசினஸ் பிளான்ல இது ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட், ப்ரூவன் பிளான். நான் அது சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு மலேசியால வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் டொமஸ்டிக் அண்ட் ட்ரேட் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் அவங்க என்ன விளையாக்கிருக்காங்கன்னா 2022 இது $28 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அப்ப நம்ம ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருக்கோம் அப்படின்னா we must be feel proud because we are in a 28 பில்லியன் ringgit இண்டஸ்ட்ரியில இருக்கோம். நான் அதே வந்து போன வருஷம் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூஷன் மலேசியா எக்கானமிக்கு பார்த்தீங்கன்னா 34.4 பில்லியன் ringgit டு த எக்கானமி. அப்படி சொல்லும் போது இன்றைக்கு இந்த 34 பில்லியன் இண்டஸ்ட்ரி எந்தெந்த கண்ட்ரி கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னா மலேசியால வந்து 64 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு. மலேசியன் கம்பெனி, யுஎஸ் கம்பெனி 32 இருக்கு, தைவான் 8, 7 சவுத் கொரியா, 3 சிங்கப்பூர், 3 சைனா, 3 ஜப்பான், 2 ஜெர்மனி. ஆனா இந்தியா கம்பெனி ஒன்னே ஒன்று தான், அதாவது ஐஎன்சி. நான் அப்ப இந்த டோட்டல் 34 பில்லியன் ரிங்கெட் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா என்ன இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்னஸ், ஆரோக்கிய பொருள் வந்து 47 விழுக்காடு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு இந்த 34 பில்லியன்ல. நான் ஐஎம்சி கிட்டயும் நம்ம கிட்டயும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வெல்னஸ் ப்ராடக்ட். நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் அண்ட் பர்சனல் கேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் 21 விழுக்காடு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஐஎம்சியும் காஸ்மெட்டிக் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்கு. பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மலேசியா கம்பெனி 64 கம்பெனி இருக்கு, யுஎஸ் 32 இருக்கு. அவங்க எல்லாமே சிமிலியர் ப்ராடக்டா வச்சிருக்காங்க. அதே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், அதே வைட்டமின், அதே ஸ்கின் கேர் ப்ராடக்ட், சிமிலியர் ப்ராடக்ட், அதே வாட்டர் ஃபில்டர், இதே சிமிலியர் ப்ராடக்டா எல்லாரும் வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு இந்த 34 பில்லியன்ல நிறைய போட்டிசோர்களை உருவாக்கி இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி மலேசியால. பட் ஐஎம்சியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டியாளரே கிடையாது. ஏன்னா யாருக்கிட்டையுமே நம்மளோட ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் யாருக்கிட்டையுமே கிடையாது. நோபடி செல்லிங் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் லைக் பேசில் இந்த மலேசியால வந்து எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் கிடையாது. அதே மாதிரி விஜேசா, அர்ஜுனா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட விலை, ஐஎம்சியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா யாரும் கிட்ட வர முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 9 வெள்ளியில இருக்கு, 19 வெள்ளியில இருக்கு, 21 வெள்ளியில இருக்கு. ஸோ அப்ப விலையிலையும் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற வாசி தான். அடுத்தது மார்க்கெட்டிங் பிளான் பாத்தீங்கன்னாக்கா அக்குமுலேட் சிஸ்டம், அது ஒரு காரணத்தினாலதான் குறைஞ்ச காலகட்டத்தில் 16 மாசத்துல வந்து 2,76,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த ஐஎம்சி இன்னொரு 3 வருஷத்துல எங்க போய் உங்களுக்கு கொண்டாட போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு கல்குலேஷன் தான். அதாவது இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து 34.4 பில்லியன் ரிங்கெட். அப்ப ஐஎம்சி ஹெல்த் கேர் இந்தியா the first and only from India. Then நம்மளோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்சி aims to catch 1 விழுக்காடு of Malaysian direct selling market in next 3 years. இன்னொரு 3 வருஷத்துல 1 விழுக்காடு தான் டார்கெட் பண்றாங்க. அப்போ 1 விழுக்காடு 34 பில்லியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 340 மில்லியன் ரிங்கெட் இன்னொரு 3 வருஷத்துல கம்பெனி டர்ன் ஓவர் எதிர்பார்க்கறாங்க. அப்ப 340 மில்லியன் சொல்லும் போது இன்றைக்கு ஈடுபடுறவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதாவது எத்தனை சேர்மேன் பொட்டன்ஷியல் விற்கிற எத்தனை சேர்மேன் இந்த கம்பெனியில் உருவாக்க முடியும். இந்த பாத்தீங்கன்னா எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த கம்பெனில ஒரே ஒரு சேர்மேன் தான் இருக்காங்க, அதாவது நானு.
ஸோ ஜூன் 2025 பார்த்தீங்கன்னா ஐஎம்சியோட சேல்ஸ் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வெள்ளி தான். ஓகே, 4 லட்சம் வெள்ளியில ஒரே ஒரு சேர்மனோட வருமானம் பார்த்தீங்கன்னா 29,000 வெள்ளி. அதே இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் 3 மில்லியன் ரிங்கெட் டச் பண்ணிச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 சேர்மன்ஸ் இந்த கம்பெனில உருவாக்க முடியும். அதே வந்து 30 மில்லியன் டர்ன் ஓவர் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாசத்துல, அப்போ ஒரு வருஷத்துல 300 மில்லியன் ரிங்கெட் டர்ன் ஓவர் வரும்போது இந்த ஐஎம்சில வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 சேர்மன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த வாய்ப்பு ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம வந்து ரொம்ப பைனியரா இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிஷனும் இல்லை. ஆனா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கம்பெனி டர்ன் ஓவர் 30 மில்லியன் வரும்போது உங்களோட வருமானம் 29,000 வெளியில இருக்காது ஃப்ரெண்ட். கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 50,000 ரிங்கெட் உங்களோட மாதம் பேசிவ் இன்கம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட பிசினஸ் பிளான். அதாவது இந்த நாட்டில் வந்து 3000 கம்பெனி இருக்கு, எந்த ஒரு கம்பெனியுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்க கிடையாது. ஐஎம்சில மட்டும்தான் வந்து ஆஸ் எ சேர்மன் உங்களுக்கு 14 விழுக்காடு வரைக்கும் சிடிஓ அப்படின்னு கம்பெனி டர்ன் ஓவர் ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. இன்னைக்கு ஒரு சேர்மனா 29,000 வெள்ளி எடுக்க முடியுதுன்னா ஒரே காரணம் அந்த 14 விழுக்காடு கம்பெனியோட ப்ராஃபிட் ஷேரிங்னால தான். சோ இதுதான் இதோட வாய்ப்பு. இதெல்லாம் கண்டிப்பா சாத்தியம் அப்படின்னு ஏன் நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னா, அதாவது இன்னொரு 5 வருஷத்துல நிறைய ஆயுர்வேதிக் கிராஜுவேட் கண்டிப்பா இந்த யூனிவர்சிட்டி வெளியாக போறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா 2024 போன வருஷம் ஆகஸ்ட் நம்மளோட பிஎம்எக்ஸ் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு 7 எம்ஓஇ சைன் பண்ணும்போது அதுல ஒரு முக்கியமான எம்ஓஇ என்ன சைன் பண்ணாங்க, இந்தியா அண்ட் மலேசியா சைன் எம்ஓஇ ஆன் ஆயுர்வேதிக் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அப்பனா பாத்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துல நிறைய பேரு யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் பண்ணி இந்த ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தேடி வரும்போது நம்ம ஐஎம்சி த ஒன் அண்ட் ஒன்லி ஆயுர்வேதிக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்த வாய்ப்பை நல்ல ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. யாரு உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புனாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. நேஷன் வைட் நம்மளோட ஐஎம்சி ஓகே அண்டர் த டீம் ஆஃப் மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் நம்ம வந்து நேஷன் வைட் ஆஃப்லைன் பிரிவியூ நடத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து கலந்துங்க, உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் விவரம் தெரியும். ஸோ இதை சொல்லிட்டு குட் ஐஎம்சி அண்ட் தேங்க்யூ.